தமிழ் இலக்கணத்தில் நிறுத்தக்குறிகள் பார்க்குறோம். நிறுத்தக்குறிகள் அப்படிங்கிறது மொழியை தெளிவாக பேசவும் படிக்கவும் எழுதவும் துணை நிற்கின்றன. இப்போ அதில் ஃபஸ்ட்டு காற்புள்ளி பார்க்கலாம். காற்புள்ளி அப்படிங்கிறது பொருட்களை தனித்தனியாக குறிப்பிடும் இடங்கள். பொருட்களை தனித்தனியாக குறிப்பிடுறது இல்லைன்னா அடுத்தடுத்து வர்றது எண்ணும் இடங்கள். பொருட்களை எண்ணும் இடங்கள் 1 2 3 அந்த மாதிரி எண்ணும் இடங்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்து வர்றது. எச்ச சொற்றொடர்கள். எச்ச சொற்றொடர் வரும்போது கமா போடணும். எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு நம்ம ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லும்போது கமா போடணும். இணைப்பு சொற்கள். இணைப்பு சொற்கள்னால் இது அதனால், ஏனெனில், ஆதலால், எனவே இந்த மாதிரி 2 தொடர்களுக்கு நடுவில் இணைப்பு சொல்லாக வர அந்த இணைப்பு சொல்லுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கமா போடணும். அடுத்து திருமுக விழி. திருமுக விழி அப்படிங்கும்போது நம்ம கடிதத்தில் எழுதுவோம் இல்லையா, ஐயா, ஐயா, மதிப்பிற்குரிய ஐயா, மதிப்பிற்குரிய அம்மையீர், அன்புடைய நண்பா இந்த மாதிரி வரும்போது அந்த விழிக்கு அப்புறம் என்ன வரணும்? கமா வரணும். அது மாதிரி முகவரி அட்ரஸில் கடைசி இடத்த தவிர முன்னாடி இருக்க எல்லாத்துக்கும் கமா போடணும். இணைமொழிகள். முதலிய இடங்களில் காற்புள்ளி வருதல் வேண்டும். இணைமொழி அப்படின்னா ஒரே பொருள்லையும் இந்த மாதிரி பட்டம், பதவி இந்த மாதிரி வர்றது இணைமொழின்னு சொல்லுவோம். சீரும் சிறப்பும் இது ஒரே பொருளில் தான் 2 சொல்லாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வர்றது தான் இணைமொழி. எதிர்பொருள்லையும் வரும். சிறிய, பெரிய, அன்று, இன்று, அதான் இணைமொழி. இணைமொழியில் பாருங்கள், சிறியவன், பெரியவன் கமா போட்டிருக்கோம். செல்வன், ஏழை இதெல்லாம் எதிர்பொருளில் வர இணைமொழிகள். இதுக்கு பின்னாடி என்ன வரணும்? கமா வரணும். மேற்கோள் குறிகளுக்கு முன் கமா வரணும். மேற்கோள் குறிகள் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி கமா வரணும். மற்ற புக்கில் இருக்க ரூல்ஸ்லாம் எழுதியிருக்கேன். நம்ம இதில் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் காமனாக தான் எழுதியிருக்கேன் ஒரே புக்கில். அப்போ எண்ணும் இடங்கள் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க? தனித்தனியாக வரும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எண்ணும் இடங்கள் அப்படின்னா இந்த மாதிரி தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியன 5 இணைகள். கடைசியில் எப்பயும் ஒரு சொற்றொடர் கடைசியில் முற்றுப்புள்ளி வந்துடும். காற்புள்ளி எங்கே வரும்? இந்த மாதிரி அடுத்தடுத்து சொல்கிறதுல காற்புள்ளி வரும். கடைசியாக அதில் வராது. கடைசிக்கு மட்டும் போடக்கூடாது. கடிதத்தில் விழி முன் காற்புள்ளி வரும். அங்கே திருமுக விழின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த விழி முன் அப்படின்னா அன்புள்ள நண்பா, அந்த நெடில் வர்றது தான் விழின்னு சொல்லுவோம். அந்த கடிதத்தில் எழுதுவோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி கமா வரணும், காற்புள்ளி வரணும். வினை எச்சங்களுக்கு பின் இங்கே எச்ச சொற்கள்னு போட்டிருக்காங்க, இங்கே வினை எச்சங்கள்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். எச்சங்கள் வரும்போது காற்புள்ளி வரும். அது நம்மளுக்கு படிக்கும்போதே தெரியும். ஒரு படிக்கும்போது அந்த இடத்துல கேப் நிப்பாட்டுவோம். பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். அப்போ சென்று அந்த எச்சத்துக்கு பின் கம்மா பக்கத்தில் கமா போடணும். மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி வரும். குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. இப்போ எப்படி பாடினது? இதுக்கு மேற்கோள் குறி போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி கமா வரணும். முகவரியில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளின் இறுதியில் காற்புள்ளி வரும். பாருங்க, அட்ரஸ் இருக்குது, அதில் கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வரும், முற்றுப்புள்ளி வரும். மீதி எல்லாத்துக்கும் நம்ம கமா போடணும். அடுத்து அரைப்புள்ளி. அரைப்புள்ளி பாருங்கள், தொடர்நிலை தொடர்களிலும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும் அரைப்புள்ளி வருதல் வேண்டும். உடன்பாடு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடத்துலையும் அரைப்புள்ளி வரும். பாருங்கள், தொடர்நிலை தொடர் அப்படின்னா ஒரு தொடர் இருக்காதாங்க, அடுத்தடுத்து வரும். அப்படி வரும்போது வேலன் கடைக்கு சென்றான், அரைப்புள்ளி. பொருள்களை வாங்கினான், அரைப்புள்ளி. வீடு திரும்பினான், அரைப்புள்ளி. அதாவது ஒரே எழுவாய் தொடர்ந்து வரதான் நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்? தொடர்னு சொல்லுவோம். ஒரே எழுவாய்க்கு அடுத்தடுத்து தொடர்கள் வரும்போது என்ன பண்ணணும்? அரைப்புள்ளி கொடுக்கணும். அடுத்து ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களில், ஒரு சொல் பல பொருளுக்கு நம்ம இந்த மாதிரி எழுதணும். இந்த மாதிரி அரைப்புள்ளி கொடுக்கணும். சீர் அப்படின்னா மாறுபாடு இல்லாததும் பொருள் வரும். அளவுன்னு ஒரு பொருள் இருக்குது. இயல்பான தன்மை, சீர்னா இயல்பான தன்மை அப்படிங்கிற பொருள் இருக்குது. சீர் ஒழுங்கு, சீராக இருக்குது, ஒழுங்காக இருக்குது. சமம், சீர்னா சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நேர்த்தியாக இருக்குது, அழகாக இருக்குது, ஒரே சீராக இருக்குப்பா, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ப்பா, அழகு. சீதனம், சீர் வைத்தனர். அப்போ சீதனத்துக்கும் சீருன்னு தான் பொருள். சீருக்கு சீதனம் தான் பொருள். செய்யுளின் உறுப்பு, செய்யுள் உறுப்புக்கு சீர் பிரித்து எழுதுக வரும்னு அந்த மாதிரி
இந்த ஒரு சொல்லுக்கு பல பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களை எழுதும்போது என்ன பண்ணணும், அரைப்புள்ளி கொடுக்கணும் அடுத்தடுத்த இதுக்கு. அடுத்து உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடம். இப்போ ஒரு ஒரு தொடர் இருக்குது, அதில் உடன்பாட்டு இருக்கும். அவளுக்கு நிறைய அறிவுண்டு அப்படின்னு சொல்கிறோம். அவளுக்கு நிறைய அறிவு இருக்குது, ஆனால் பொறுமை இல்லை. ஆனால் அப்படிங்கிறது இங்கே வரல. பொறுமை இல்லை. இந்த மாதிரி அடுத்தடுத்த தொடர் வரும் பொழுது அது உடன்பாட்டு கருத்தும் இருக்கணும், அதுக்கு அடுத்து என்ன இருக்கணும், எதிர்மறை கருத்து தொடர்ந்து வரணும். உடன்பாடுனா பாசிட்டிவ், எதிர்மறைனா நெகட்டிவ். பாசிட்டிவ் சென்டென்ஸும் நெகட்டிவ் சென்டென்ஸும் அடுத்தடுத்து வரும் பொழுது நடுவில் என்ன வரணும், அரைப்புள்ளி வரணும். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்கள். கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விசையுடன் போரிட்டான். இப்போ எழுவாய் ஒன்று தான், அது சம்மந்தப்பட்ட வாக்கியங்கள் சென்டென்ஸ் அடுத்தடுத்து வரும்பொழுது நம்ம அரைப்புள்ளி இடுவோம். உடன்பாடு எதிர்மறை கருத்துக்கள் ஒன்றாக வரும்போது அரைப்புள்ளி கொடுக்கணும். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். நல்லவன் வாழ்வான், தீயவன் வாழ்வான். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ். இதுக்கு நடுவில் என்ன வரும், அரைப்புள்ளி வரும். அடுத்து முக்காற்புள்ளி. முக்காற்புள்ளி பாருங்கள். சிறு தலைப்பு, ஒரு சின்ன ஹெட்டிங் தலைப்பு போடுறோம் அப்படின்னம்னா அங்கே முக்காற்புள்ளி போடணும். நூற்பகுதி எண். நூற்பகுதி எண் அப்படின்னா இப்போ 10 பாட்டில் 2வது செய்யுள்ள இத்தனாவது வரி, இந்த மாதிரி 10 பாட்டில் 2வது செய்யுள்ள 240வது லைன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வரும், நூற்பகுதி எண். நூற்பகுதியில் எண்ணில் வரும்போது இந்த முக்காற்புள்ளி போடுவோம். பெருங்கூட்டு தொடர். பெருங்கூட்டு தொடர் அப்படின்னா 8 தொகை என்பன பின்வருமாறு. 10 பாட்டு என்பன பின்வருமாறு இல்லைன்னா வருமாறு. இந்த மாதிரி வரும்போது நம்ம இதுக்கு கீழே என்ன பண்ணுவோம், நிறைய எழுதுகிறோம். 8 தொகைனா 8 பேர் எழுதுகிறோம். இந்த மாதிரி பெருங்கூட்டு தொடர் வருவதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், இந்த முக்காற்புள்ளி போடணும். அடுத்தது பட்டியல் முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரும்போது, பட்டியல் முறையில் ஒரு பட்டியல் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பேர், வயது, இல்லைன்னா ஒரு பள்ளியின் பெயர், அதுக்கடுத்து என்னது வகுப்பின் எண்ணிக்கை, இந்த மாதிரி போடும்போது என்ன பண்ணணும், முக்காற்புள்ளி போடணும். பாருங்கள், சிறு தலைப்புக்கு மட்டும்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சிறு தலைப்புங்கும்போது இந்த முத்தமிழ், முக்கணி, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெட்டிங் போடும்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், முக்காற்புள்ளி போடணும். அடுத்து முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி தொடரின் இறுதி, முகவரி இறுதி, சொற்குறுக்கம், நாள் முதலிய இடங்களில் முற்றுப்புள்ளி வருதல் வேண்டும். அடுத்து இனிஷியல், நம்ம தலைப்பெழுத்து இனிஷியல் எழுதும்போது முற்றுப்புள்ளி போடுவோம். இப்போ தொடரின் இறுதினா ஒரு சொற்றொடர் சென்டென்ஸ் இருக்குது, அதோட கடைசியில் எப்பயுமே இது எல்லாமே முடியும் போது என்ன பண்ணுவோம், முற்றுப்புள்ளி இடணும். முகவரி இறுதி, ஒரு முகவரியில் கடைசியாக முற்றுப்புள்ளி இருக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாமே காற்புள்ளி இருக்கணும், முகவரி கடைசியில் மட்டும் முற்றுப்புள்ளி. நாள் அப்படிங்கும்போது, நாள் அப்படின்னா இங்கே பாருங்கள், டேட் வரும்போது கடைசியாக முற்றுப்புள்ளி இருக்கணும், இடையிலையும் முற்றுப்புள்ளி வரும். நான் எப்படி கடைசியாக முற்றுப்புள்ளி போடணும், இடையில முற்றுப்புள்ளியும் போடலாம். சொற்குறுக்கம். சொற்குறுக்கம் அப்படிங்கும்போது சொல் 58ன்னு போட்டிருக்காங்க. அப்போ தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் 58வது பாடல், 58வது வரி, இந்த மாதிரி தொல்காப்பியம். அதை ஷார்ட்டாக எழுதும்போது என்ன பண்ணணும், முற்றுப்புள்ளி வைக்கணும். VOC அந்த மாதிரி இனிஷியல் தலைப்பெழுத்துக்கு என்ன பண்ணணும், முற்றுப்புள்ளி வைக்கணும். அடுத்து வினாக்குறி. வினாக்குறி ஒரு வினாத்தொடர் முற்றுத்தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் வினாக்குறி வருதல் வேண்டும். இது ஒன்றும் எல்லாத்துக்குமே தெரியும். வினாக்குறிங்கும்போது ஒரு கொஷின் இந்த மாதிரி கேட்கும்போது அங்கே என்ன வந்துடணும், வினாக்குறி போற்றுவோம். அது என்ன, நீ வருகிறாயா என்று கேட்டான். இப்போ நேர்கூற்று தொடரில் என்ன வருது, அந்த நீ வருகிறாயா அப்படிங்கிறத அப்படியே வர்றதான் என்னது, நேர்கூற்று தொடர், டைரக்ட் சென்டென்ஸ், நேர்கூற்று தொடர். அங்கே இது கொஷின் மாதிரி தான் இருக்கிறதுனால நம்ம கொஷின் போட்டுடணும். இந்த இது தேவையில்லை. நேர்கூற்று தொடராகவும் இருப்பின் முற்றுத்தொடராகவும் இருப்பின்ங்கிறது அவசியம் இல்லை, நம்மளுக்கு தெரியும் கொஷின் மாதிரி கேட்குறது. அடுத்து வாங்க வியப்புக்குறி. வியப்புக்குறி ஏதாவது மகிழ்ச்சி, வியப்பு, சந்தோஷமாக இருக்கும்போது, ஒரு ஆச்சரியப்படும் போது, பயமாக இருக்கும்போது, ஒரு கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது, வாழ்த்தும் போது, இந்த மாதிரி திட்டும்போது, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வியப்புக்குறியை போடலாம். ஆச்சரியக்குறி, வியப்புக்குறியை போடலாம். வியப்புக்குறி வியப்பிடை சொல்லுக்கு பின்பும் நேர்கூற்று வியப்பு தொடர் இறுதியிலும் அடுக்கு சொற்களின் பின்னும் வியப்புக்குறி வருதல் வேண்டும்.
இது ரெண்டுமே ஒன்று தான். அதாவது என்ன வியப்பாக இருந்தாலும் இந்த இதில் எந்த ஒரு இது வந்தாலும் நம்ம வியப்பு குறி போடலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, அடுக்கு சொற்கள். அடுக்கு சொற்கள் அடுக்கு தொடர மாதிரி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், வியப்பு குறி போடணும். எவ்வளவு உயரமானது ஆச்சரியமாக கேட்குறோம். என்னே தமிழின் பெருமை, இது என்னது, மகிழ்ச்சி, வாழ்த்துதல், இந்த மாதிரி என்றார் கவிஞர். இந்த வியப்பு குறி போடுறோம். பாம்பு பாம்பு அப்படிங்கிறது அச்சத்தினால வர்றது. அடுத்து வா வா வா, போ போ போ, இதெல்லாம் அடுக்கு தொடரில் வர்றது. வருக வருக, வாழ்க வாழ்க, வாழ்த்துறது, இதெல்லாமே என்னது, வரவேற்கிறது. இது எல்லாத்துக்கும் ஆச்சரியக்குறி போடலாம். உங்களுக்கு சிலபஸில் இந்த வியப்புக்குறி வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வினாக்குறி, வியப்புக்குறி, கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்பு, வினா, இதுதான் கொடுத்துருக்காங்க. அதனால இது வரைக்கும் மட்டும் போதும். அடுத்து என்னென்ன இருக்குன்னா, விழிக்குறி இருக்குது. விழிக்குறிக்கும் வியப்புக்குறிக்கும் சேமாக தான் வரும். விழினா நம்மளுக்கு தெரியும், அவையீர், அவை தலைவி, இந்த மாதிரி சொல்லும்போது. மேற்கோள் குறி, மேற்கோள் குறியில் ஒற்றை மேற்கோள் குறி இருக்குது, 2 இரட்டை மேற்கோள் குறி இருக்குது. ஒற்றை மேற்கோள் குறினா ஒரு எழுத்து இல்லைன்னா ஒரு சொல், அப்புறம் ஒரு புக்கோட பேர், இந்த மாதிரி வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒற்றை மேற்கோள் குறி போடுவோம். ஒரு எழுத்து ஒரு சொல், சும்மா தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு சிலபஸில் இவ்வளோ தான் கொடுத்தாங்க. வியப்பு குறி வரைக்கும் தான் இருக்குது. ஒற்றை மேற்கோள் குறி எதுக்கு போடும், ஒரு எழுத்து வரணும், இல்லைன்னா ஒரு சொல் அப்படிங்கிறது வரணும். ஒரு புக்கோட பெயர் எழுதுகிறோம், ஒரு நூலோட பெயர் எழுதுகிறோம் அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறி போடுவோம். இரட்டை மேற்கோள் குறி என்னது, நேர்கூற்றுகள், அதாவது நான் நேர்கூற்றுகளில் வரும். நான் படிக்கிறேன் என்றான். அடுத்து ஒழுக்கமுடைமை குடிமை என்றார். ஒரு பழமொழியோ ஒரு பொன்மொழியோ சொல்லும்போது என்ன வரும், இரட்டை மேற்கோள் குறி வரும். அவ்வளோதான் நிறுத்தற் குறிகள். எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துருவோமா. பாருங்க, சொற்குறுக்கங்கள். சொற்குறுக்கங்கள்னால் நம்ம திருவிகா, வஉசி, இந்த மாதிரி இந்த ஸ்கூல் நேம்லாம் ஷார்ட்டாக எழுதுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொற்குறுக்கம்னா சின்ன சின்னதாக ஷார்ட்டாக எழுதுறதுக்கு நடுவில் முற்றுப்புள்ளி வரும். இனிஷியல் பெயரின் தலைப்பெழுத்துக்கு அப்புறம் முற்றுப்புள்ளி வரும். வினாக்குறி தெரியும். வியப்புக்குறி, தமிழின் இனிமைதான் என்னே, வியப்பாக சொல்கிறோம். பாம்பு பாம்பு, அந்தோ இயற்கை அழிகிறதே, இது அவலம், ஒரு துன்பத்தை பார்த்து சொல்கிறோம். அவ்வளோதான்ப்பா.